ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட்டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத்ராத்தில் இருக்கக்கூடிய சூரியோதய அதில் தேர்ட் லெசனான ரிஷ்யஸ்ருங் அதனுடைய சாராம்சத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சூரியோதய மற்றும் உதயன் ரெண்டு லெசனோட சாராம்சம் நம்ம பார்த்தாச்சு. இப்போது ரிஷ்யஸ்ருங் இதனுடைய சாராம்சம் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரிகிற விதமாக எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் அடுத்தடுத்து எந்த விதமாக எடுக்கணும், இல்லை நான் எடுத்துருக்க விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுவும் எனக்கும் மோட்டிவேட்டிங்காக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீக்கிரமாக லெசனுக்குள்ளே போகலாம். ஏகாங்கிகா சாராஞ்ச் லிக்கியே. ரிஷ்யஸ்ருங் அப்படின்னா, ஸ்ருங்குன்னா கொம்பு. ரிஷ்யஸ்ருங் அப்படின்னா கொம்புகளோட பிறந்தவன். அவன் பிறக்கும் போதே ஒரு தலையில் கொம்புகளோட பிறந்தவன் தான் அந்த ரிஷ்யஸ்ருங் அப்படின்றவன். அவனுடைய பெயர்லேயே தான் இந்த நாடகத்தினுடைய தலைப்பு அமைந்திருக்கு. ரிஷ்யஸ்ருங் ஸ்ரீ விபினச்சந்திர பந்து அப்படின்றவர் தான் இந்த நாடகத்தை எழுதினார். பிரஸ்தாவனா முன்னுரை. एकांकी के तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर ऋष्यशृंग एकांकी की आलोचना की जाती है. एकांकी का परिचय. இந்த ऋष्यशृंग எழுதினுடைய அறிமுகம். ऋष्यशृंग नामक इस एकांकी के एकांकीकार श्री विपिन चंद्र बंधु हैं. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிஷ்யஸ்ருங் அப்படின்ற இந்த ஏகாங்கினுடைய ஏகாங்கிக்கார் இதை எழுதியவர் யாருன்னா श्री विपिन चंद्र बंधु. वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. இவர் ஹிந்தி நாடக உலகத்தில் அந்த துறையில் தனக்குன்னு ஒரு ஏக் மகத்துவபூர்ண ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இன்கி ரச்சனாயே பாவ்பூர்ண ஹை. இந்த படைப்பு இவருடைய இந்த ரிஷ்யஸ்ருங் அப்படின்ற நாடகம் உணர்வு பூர்வமானதாக இருக்கிறது. शीर्षक அப்படின்னா தலைப்பு. ஏகாங்கி की सफलता की पहली सीढ़ी उसका शीर्षक है. ஒரு ஏகாங்கியினுடைய சஃபலதா அப்படின்னா வெற்றி அப்படின்றது அதனுடைய முதல்ல அதனுடைய வெற்றி அப்படின்றது அதனுடைய தலைப்பில் தான் இருக்கு. ஒரு முதல் படி அந்த வெற்றியினுடைய சஃபலதா की पहली सीढ़ी அந்த வெற்றியினுடைய முதல் படி அப்படின்றதே அந்த தலைப்பில் தான் இருக்கிறது. नायक के नाम पर एकांकी का नामकरण करना आम बात है. அந்த நாயகன் ஹீரோவினுடைய பெயர்லேயே அந்த ஏகாங்கினுடைய தலைப்பு அமைவது அப்படின்றது பொதுவான விஷயம். இஸ் ஏகாங்கி கா ஷீர்ஷக் நாயக் கே நாம் பர் ரக்கா கயா ஹை. இந்த ஏகாங்கியினுடைய ஷீர்ஷக் தலைப்பு அந்த ரிஷ்யஸ்ருங் அப்படின்ற அந்த ஹீரோவினுடைய தலைப்பிலேயே வைக்கப்பட்டு உள்ளது. பர் ரக்கா கயா ஹை. यह शीर्षक हमारे मन में ऋष्यशृंग की कहानी जानने की उत्सुकता पैदा करता है. இந்த தலைப்பு ஹமாரே மன்மே நம்மளுடைய மனதில் ரிஷ்யஸ்ருங் அப்படின்றவனுடைய கதையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜான்னேக்கி உத்சுக்தா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை தூண்டுகிறது, ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. இஸ் நாட்டக் கே லியே யஹி உச்சித் और உத்தம் शीर्षक है. இந்த நாடகத்திற்கு இந்த தலைப்பு அப்படின்றது ரொம்ப உச்சிதமான சரியான மற்றும் உத்தமமான ஒரு சரியான தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. கதாவஸ்து இந்த ரிஷ்யஸ்ருங்கனுடைய கதைக்களம் எப்படி இருக்கிறது. அங்கு தேஷ் கே பாஸ் கே ஜங்கிள் மே மகரிஷி விபாண்டக் ரஹ்தே ஹே. அங்க தேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜங்கிள் மே காட்டில் மகரிஷி விபாண்டக் அப்படின்றவர் வாழ்ந்து வருகிறார். ரிஷ்யஸ்ருங் உன்கா புத்ருஹை. ரிஷ்யஸ்ருங் அப்படின்றவர் இந்த கதையினுடைய நாயகன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா தான் இந்த விபாண்டக். वह सख्त ब्रह्मचारी है. विभांडक इतनी कड़ाई दिखाते हैं कि ऋष्य को स्त्रियों का अस्तित्व भी मालूम नहीं था. அவன் ரிஷ்யஸ்ருங்க எப்படி இருக்கான்னா ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு தவ வலிமையை மேற்கொண்டு இருக்கிறான். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த ரிஷிகள் எப்படி இருப்பாங்க, ரிஷிகள் முனிவர்கள் அந்த மாதிரியான ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறான். ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகிறான். அந்த விபாண்டக் எப்படி வளர்க்குறாரு அப்படின்னா கடாயி திகாத்தேக. இத்தினி கடாயி அப்படின்னா எவ்வளவு கடுமையாக அவனுடைய தவ வலிமையை அவர் மேற்கொள்ள வைத்து அவனுடைய வாழ்க்கை முறையை வாழ வைக்கிறார் அப்படின்னா
ரிஷ்யஸ்ருங்குக்கு வந்து ஒரு பெண் அப்படின்றவனுடைய இருப்பது கூட அவனுக்கு தெரியாத முறையில் தன்னுடைய மகனை வந்து வளர்த்து வருகிறார் விபாண்டக். கௌதம் மகரிஷி விபாண்டக்கே மித்ருகை. கௌதம் மகரிஷி அப்படின்றவர் வந்து விபாண்டக்கினுடைய நண்பன். वे सदा विभांडक से यह कहा करते हैं कि अनुभव शून्य शिक्षा जो ऋषि को दी जाती है वह निरर्थक है. வே சதா விபாண்டக் சே, அவர் எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. யார்கிட்ட? விபாண்டக் கிட்ட. ஏன்னா தன்னுடைய நண்பர் தான் இல்லையா, ஸோ சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி அனுபவ சூன்ய சிக்ஷா, அனுபவமே இல்லாமல் கொடுக்கப்படுகிற கல்வி அப்படின்றது வந்து ஜோ ரிஷ்யகோ தி ஜாத்திகே. அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா ரிஷ்யஸ்ருங்குக்கு அவர் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தவ வாழ்க்கை, உலக வாழ்க்கையை அறியாமல் அவர் வந்து ஒரு கடுமையான தவத்தை தன்னுடைய பையனை வந்து மேற்கொள்ள வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி உன்னோட பையனுக்கு வழங்கக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு அனுபவமே இல்லாத ஒரு கல்வி அப்படின்றது வந்து வகு நிரர்த்தக்குகை, அர்த்தமற்றதாக, அர்த்தக் இல்லை நிரர்த்தக், அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. மகர் விபாண்டக்கு உசே மானேக்கோ தயார் நஹி ஹோத்தே. ஆனால் விபாண்டக் வந்து தன்னுடைய நண்பனான மகரிஷி கௌதம் மகரிஷி சொல்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அங்கு தேஷ்மே அச்சானக் அகால் படு ஜாத்தாகை. அங்க தேசத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு வறட்சியான, கடுமையான வறட்சியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அகால் படு ஜாத்தாகை, ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. अकाल के कारण लोग भूखे और प्यासे रहकर अपना दम तोड़ने लगते हैं. அந்த வறட்சியின் காரணமாக, கடுமையான அந்த வறட்சி பஞ்சத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி பட்டினி தாகத்தால் வந்து வாடிக்கொண்டு இருக்கிறார். धर्माध्यक्ष कहते हैं कि किसी विशुद्ध ब्रह्मचारी के आने पर बरसात होगी. தர்மாத்யக்ஷ் அப்படின்னா குலகுரு. ஒவ்வொரு அரசர்களுக்கும் வந்து குலகுரு அப்படின்னு இருப்பாங்களே, ராஜகுரு. அந்த மாதிரி அவங்க சொல்கிறபடி கேட்டு இவங்க அவங்களுடைய ஆலோசனையின்படி இவங்க ராஜாக்கள் நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரியான குலகுரு சொல்கிறாரு என்னன்னா, ஒரு விஷுத்து, ஒரு சுத்தமான, ஒரு தூய்மையான பிரம்மச்சாரியினுடைய வருகையினால், ஆனேப்பர் வருகையினால், பர்சாத்து ஹோகி மழை பொழியும். ஏன்னா மழை வந்ததுன்னா இந்த பஞ்சம் பசி பட்டினி இதெல்லாம் தீர்ந்து போயிடும் இல்லையா. अंगराज के सैनिक ब्रह्मचारी की खोज में निकल पड़ते हैं. ஸோ அங்கராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சேனை படைகள் எல்லாமே வந்து ஒரு பிரம்மச்சாரியை தேடி செல்கின்றனர். ஆக்கிர் உன்கோ ரிஷ்யகா பத்தா சல்தாக. இறுதியாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிஷ்யஸ்ருங் அப்படின்றவர் ஒரு தூய பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருகிறது. வே யஹ் சமாச்சார் ராஜா கோ தேத்தேஹே. அவங்க இந்த விஷயத்தை வந்து ராஜா கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. ராஜா யஹ் காம் நர்த்தகி ஊர்வஷிக்கோ சவுப்பு தேத்தாக. ஸோ ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு வரணும், அந்த ரிஷ்யஸ்ருங்கை வந்து கூட்டிகிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நடன மங்கையாக இருக்கக்கூடிய ஊர்வஷி கிட்ட இந்த பொறுப்பை சவுப்பு தேத்தாக ஒப்படைக்கிறார். ஊர்வஷி ரிஷ்யக்கோ தோக்கா தேக்கர் அங்கு தேஷ்மே லே ஆத்திகே. ஊர்வஷி வந்து அங்கே போய் ரிஷ்யஸ்ருங்கை வந்து நடனம் அந்த மாதிரியெல்லாம் ஆடி அவனை ஏமாற்றி இந்த அங்க தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். ரிஷ்யக்கு வாத்தேஹி விருஷ்டி ஹோத்திஹே. ரிஷ்யஸ்ருங்க வந்த உடனேயுமே அந்த அங்க தேசத்தில் காலடி எடுத்து வைத்த உடனே வந்து விருஷ்டி ஹோத்திஹே மழை பெய்ய தொடங்கியது. பசு பக்ஷி அவுர் மானவ் சபுகோ ஜீவன் தான் மில்தாகை. அங்கே இருக்கக்கூடிய பசு பக்ஷி பறவைகள் மனிதர்கள் இவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையை வந்து தானமாக பெற்றனர். ஏன்னா அவனுடைய வருகை ஏற்பட்டதுனால இனிமேல் வந்து அவங்க அந்த மாதிரி சுகமான வாழ்க்கையை மீண்டும் நல்லபடியாக வாழலாம். ஏன்னா வந்து மழை பெய்தாதான வயல்வெளிகள் பூமிகள் இதெல்லாம் விளையும். அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், தண்ணீரும் கிடைக்கும். அதன் மூலியமாக தான் அவங்க வாழ்க்கையை வாழ முடியும். ராஜா அப்னி புத்ரி கா விவாஹ் ரிஷ்யகே சாத் கர் தேத்தாகே. ராஜா வந்து தன்னுடைய மகளான சாந்தா, அவர் தான் வந்து ராஜாவினுடைய பொண்ணு, அவங்கள வந்து ரிஷ்யஸ்ருங்குக்கு திருமணம் செய்து வைக்கிறார். விபாண்டக்கு யஹ் சோச்சுக்கர் क्रोध से अंग देश में आते हैं कि उनका जीवन लक्ष्य नष्ट हो गया है. விபாண்டக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கோவத்தோட அங்க தேசத்திற்கு வருகிறார். அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த தவ வாழ்க்கைக்கான அந்த முழு லட்சியமே வந்து அழிந்து விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் கருதுகிறார். மகர் வே சமஜ் பார்த்தே ஹே கி ரிஷ்ய கா தப்பு சார்த்தக்கு ஹோ கயா ஹை.
ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது, புரிகிறது. ரிஷ்யஸ்ருங்கனுடைய அந்த தப வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக, அது அர்த்தமுள்ள ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரிய வருகிறது. இஸ் பர் வே ரிஷ்யக்கோ ஆஷீர்வாத் தேக்கர் சலே ஜாத்தேகே. ஸோ அவர் வந்து தன்னுடைய மகனான ரிஷ்யஸ்ருங்குக்கும் அவனுடைய மனைவியான சாந்தாக்கும் வந்து ஆசீர்வதித்து விட்டு இவர் திரும்பிச் செல்கிறார். कथोपकथन एकांकी को आगे बढ़ाने के लिए उसके कथोपकथन ही सहायता देते हैं. கதையை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதற்கு அந்த கதைக்களம் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதை படிக்கிறவங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டும், அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து உறுதுணையாக இருக்கிறது. வஹி ஏகாங்கிக்கு ரீடு கி ஹட்டி போத்திகை. அதுதான் வந்து அந்த ஒரு ஏகாங்கினுடைய ஒரு அடித்தளமாக, ஒரு பேக் போனாக இருக்கிறது. ரீடு கி ஹட்டி, ஒரு முதுகெலும்பாக அது அமைந்திருக்கிறது. அகர் கதோபகத்தன் லம்பே ஹோத்தோ பாட்டக் ஊப் ஜாயேங்கே. அது இல்லாமல் அந்த கதை அப்படின்றது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே, இங்கே வந்தார், இதை செய்தார், இதை சமைத்தார், இதை சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா, ரொம்ப அதனுடைய நீளம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா, லம்பே ஹோத்தோ பெரிதாக இருந்தது அப்படின்னா, பாட்டக் ஊப் ஜாயேங்கே, அதை படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு தான் ஏற்படும், என்னடா இது அப்படின்னு. இஸ் ஏகாங்கி கே கதோபகத்தன் சுந்தர் அவுர் ஆக்கர்ஷக் ஹை. இந்த ஏகாங்கியினுடைய கதைக்களம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகானதாகவும் கவரக்கூடியதாகவும் இருக்கிறது படிப்பவர்களுக்கு. சிசால் கே தௌர் பர் தேக்கிய. ஒரு உதாரணத்தை நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஜிஸ் தரஹ் கா நிர்மான் கேவல் ஸ்வயம் கே லியே ஹோ வஹ் சரித்ர மூல்யஹீன் ஹை அவுர் உஸ்கா நிர்மான் வியர்த் ஹை. இது வந்து அந்த கௌதம் மகரிஷி வந்து அந்த விபாண்டக்கு சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி உன்னுடைய பையனை வந்து நீ இப்படி வந்து ஒரு அனுபவமற்ற கல்வியை வளர்ப்பது வந்து கொடுப்பது வந்து அது வந்து உபயோகமற்றதாக, அர்த்தமற்றதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த விஷயம். லஹ் லஹாத்தே ஏ கேத் विचरते हुए पशु यह वर्षोल्लसित प्रजा सब आपके पुत्र और आपके चरणों का ही पुण्य प्रताप है. இதை வந்து யார் சொல்கிறாருன்னா, ரோம் பாத்கா மந்திரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி யார்கிட்ட, விபாண்டக்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் மகன் வந்ததுனால தான் இந்த மாதிரி மழைப்பொழிவு ஏற்பட்டது, பசு பட்சி இதெல்லாம் வந்து நல்லபடியாக வாழ முடியுது. அப்புறம் வந்து தண்ணீர், அந்த சாப்பாடு பஞ்சம் இதெல்லாம் தீருகிறது. அப்புறம் வயல்களில் வந்து பசுமை சூழ்நிலை இதெல்லாம் நிலவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அந்த கதைக்களம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. பாத்திர சித்திரன், கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது. हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं. ஹிந்தி நாடக ஏகாங்கியில் வந்து 2 விதமான கதாபாத்திரங்கள் இருக்கப்பெறுகிறது. எப்படின்னா, ஒன்று வந்து முக்கிய பாத்திரம், இன்னொன்று கவுன் பாத்திரம். ஒன்று வந்து முக்கியமான அந்த ஹீரோ கதாபாத்திரம், அந்த மாதிரி கதாபாத்திரம். அதுக்கப்புறம் வந்து கூட துணை பாத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையை எடுத்து செல்வதற்கு உதவக்கூடிய அந்த துணை கதாபாத்திரங்கள். इस एकांकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण उचित ढंग से किया गया है. இந்த ஏகாங்கிலையும் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரம் மற்றும் வருகின்ற துணை கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சரியான முறையில் வந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, சரியான முறையில் கதையில் அமைக்கப்பட்டுள்ளது. एकांकीकार ने अपनी प्रतिभापूर्ण शैली से सभी पात्रों को सजीव बनाया है. இந்த கதையை எழுதின ஏகாங்கிக்கார் வந்து தன்னுடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த மொழி நடையின் மூலமாக சபி பாத்திரோங்கோ, எல்லா பாத்திரத்தையுமே, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு லைவ்லியாக நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிற விதமாக அவர் கதைகளை வடிவமைத்து உள்ளார். இஸ் ஏகாங்கிக்கே முக்கிய பாத்திரம், இந்த ஏகாங்கினுடைய முக்கிய பாத்திரங்கள் வந்து விபாண்டக் முனி, அந்த நாயகனுடைய ஹீரோவினுடைய ரிஷ்யஸ்ருங்கனுடைய அப்பா. அங்கு நரேஷ் ரோமபாத், அங்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோமபாத். அப்புறம் ரிஷ்யஸ்ருங், ஊர்வஷி, இவங்க எல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் 2ஆம் நிலை கதாபாத்திரங்கள் வந்து கௌதம் முனி, சாந்தா, ரிஷ்யஸ்ருங்கினுடைய மனைவி. அப்புறம் கௌதம முனி வந்து விபாண்டகினுடைய ஃப்ரெண்டாக இருந்தார் இல்லையா, அவர். भाषा शैली, लैंग्वेज स्टाइल. उत्तम भाषा शैली के कारण ही एक एकांकी सफल होता है. உத்தம் பாஷா சைலி, ஒரு சரியான, ஒரு நேர்த்தியான ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, சரியான முறையில் வந்து அதனுடைய சொற்றொடர்களை வடிவமைப்பது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு ஏகாங்கியினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. இஸ் ஏகாங்கி கி பாஷா शैली सरल, सहज और स्पष्ट है.
இந்த ஏகாங்கியினுடைய மொழி நடை அப்படின்றது வந்து ரொம்ப சரல், எளிமையானதாக, நார்மலாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக, தெளிவானதாகவும் அமைந்திருக்கிறது. பாஷா शैली पात्रोचित है और भावपूर्ण है. இந்த மொழி நடை லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது அந்த பாத்திரங்களுக்கு சரியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து உணர்வுபூர்வமானதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய பேசக்கூடிய அந்த மொழி, அந்த கதை, அது எல்லாமே. தேஷ் கால் வாத்தாவரன், ஒரு தேசம் அந்த அதில் எந்த சமயத்தில் நடந்தது, அப்போ இருந்தக்கூடிய சுச்சுவேஷன், சந்தர்ப்பம், சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பொறுத்து ஒரு ஏகாங்கிக்கார் வந்து அந்த கதையை வடிவமைத்தாங்கன்னா தான் நம்மளால் அந்த கதையை வந்து கேட்க முடியும், அது பார்க்கவும் முடியும் அதோட ஒன்றுபட்டு. இல்லை அப்படின்னா நம்மளால் அதோட ஒன்றி இருக்க முடியாது. एकांकीकार को कथा के घटना के काल, स्थान, वातावरण आदि का वर्णन खूब करना चाहिए, जिससे पाठकों के मन में एक चित्र खींच उठे और नाटक को समझना आसान हो. அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏகாங்கிக்கார் வந்து அந்த கதையை வந்து எந்த சமயத்தில் நடந்தது, அதனுடைய கால் அந்த எந்த நூற்றாண்டில் நடந்தது, அப்போ இருந்த மொழி எப்படி பேசினாங்க, அப்போ இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது, அப்போ இருந்த இடம் எப்படி, அந்த இருந்தக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி, அதையெல்லாம் வந்து சரியான முறையில் அமைத்திருந்தால் மட்டும்தான் அந்த கதையை படிக்கக்கூடியவங்க பாட்டக்கோங்கே மண்மே, அந்த கதையை படிக்கக்கூடியவங்களுடைய மனதில் வந்து அது வந்து ஒரு படமாகவே, இப்போ நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க, நம்மளால் ஒன்றியே கேட்க முடியாது. பட் ஒரு சில பேர் சொல்கிறது வந்து நம்மளால் வந்து அவங்க கதையே சொன்னாலும் நம்ம வந்து அப்போ எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளால் வந்து அதை ஒரு இமேஜினரியாக நம்மளால் வந்து அதை திங்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் அந்த நாடகத்தை புரிந்து கொள்வதற்கு சுலபமானதாக இருக்கும். नाटककार को देश और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए. அந்த நாடகம் நடந்த அந்த நாடு மற்றும் அது எப்படி இருந்தது, அதனுடைய காலகட்டம், அப்போது எந்த மாதிரியான மொழி நடை யூஸ் பண்ணாங்க. பழங்காலத்துலலாம் வந்து ரொம்ப பியூர் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் மாறி இருக்குது. அப்போ இருக்கிற லாங்குவேஜுக்கு போய் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சூஸ் பண்ணி போட்டாங்கன்னா அது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்போ எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீல் பண்ண முடியாது. ஸோ சரியான முறையில் சரியான சொற்களை चयन करना चाहिए, தேர்ந்தெடுக்க வேண்டும். இஸ் ஏகாங்கிமே தேஷ் கால் கா நிர்வாக खूब हुआ है. இந்த ஏகாங்கியில் அந்த நாடு, அந்த காலம், இதெல்லாமே வந்து சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டுள்ளது, சரியான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது, அமைந்துள்ளது. ரங்கு மஞ்சு பர், அரங்கேற்றம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாடக மேடையில் எப்படி வந்து இருக்கணும். कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा जब वह रंग मंच पर खेले जाने योग्य हो, क्योंकि एकांकी बहुधा पढ़ने के लिए नहीं लेकिन देखने के लिए ही लिखा जाता है. कोई भी एकांकी, எந்த ஒரு ஏகாங்கியாக இருந்தாலும் அது வந்து எப்போ வந்து ஒரு சரியான ஏகாங்கி, சிறந்த ஏகாங்கி அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னா, அது வந்து மேடைகளில் வந்து நாடகமாக அரங்கேற்றப்படணும். கேலே ஜானே யோகியா, அந்த மாதிரி ஒரு தகுதியை அது பெற்றிருக்க வேண்டும். நாடகமாக வடிவமைக்கக்கூடிய அந்த தகுதியை அது பெற்றிருக்க வேண்டும். கியோங்கி ஏகாங்கி பகுதா படுனே கேலியே நகி, ஏன்னா வந்து அந்த ஏகாங்கி நாடகம் அப்படின்றது வந்து வெறும் நிறைய பேர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் பார்க்குறதுக்காகவும் தான் அது எழுதப்பட வேண்டும். உதயன் நாமக் யஹ் ஏகாங்கி, சாரி இது வந்து உதயன் கிடையாது, அவங்க வந்து லாஸ்ட்ல இருந்து அந்த செகண்ட் லெசனோட தலைப்பு போட்டிருக்காங்க. இந்த லெசன் வந்து ரிஷ்யஸ்ருங்கு இதை அழிச்சிட்டு எழுதிக்கோங்க. ரிஷ்யஸ்ருங்கு நாமக் யஹ் ஏகாங்கி ரங்கு மஞ்சு பர் ஆசானி சே கேலா ஜா சக்தாகை. ரிஷ்யஸ்ருங் அப்படின்ற இந்த ஏகாங்கி வந்து நாடக மேடையில், அந்த மாதிரி அரங்கேற்ற மேடையில் எளிதாக நாடகமாக வடிவமைக்க முடியும். சரம் சீமா, அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாடகத்தினுடைய அந்த எல்லை அப்படின்றது எப்படி இருக்கணும். ஏகாங்கி கி கதி மே ஜிஸ் ஜகஹ் பர் एक नया मोड़ आता है उसी को हम சரம் சீமா कहते हैं. ஏகாங்கியினுடைய அந்த இறுதி நிலைமை அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா, நயா மூட் ஆத்தாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, அந்த கதை வந்து அப்படியே போயிட்டுருக்கும், திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வர சமயத்தை தான் நம்ம வந்து சரம் சீமா, அதனுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரம் சீமா பகுத் படி ஹோத்தோ பாட்டக்கு ஊபு ஜாயேங்கே, அந்த கிளைமேக்ஸும் கூட ரொம்ப பெருசாக இழுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னா அதுவும் கூட படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு
சோர்வை ஏற்படுத்தும். அப்படியே ரொம்ப என்னடா அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கே பிடிக்காம டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். इस एकांकी की चरम सीमा नियमों की सीमा के अंदर मगर कल्पना की सीमा के बाहर है. இந்த நாடகத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது சரியான முறையில் அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணுமோ அதனுடைய ரூல்ஸ் படி நியமோங்கி சீமாக்கி அந்த அதன்படி அதற்குள்ளே இருக்குது. ஆனால் வந்து கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக அது அமைந்திருக்கிறது. இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த நாடகத்தினுடைய தலைப்பை பொறுத்து நீங்கள் அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கன்னா போதும். பட் அப்படி இந்த சரம் சீமா ரங்கு மஞ்சுப்பர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 2 அந்த லெசனுடைய உதயன் மற்றும் வந்து சூரியோதய அந்த லெசன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேம் இதே தான் உங்களுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதில்லை. அந்த கதை என்னன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஜென்ரல் இதெல்லாம் வந்து சேம் இதே தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரி, ஓகே. இப்போது उद्देश्य जो भी साधना हो अगर स्वार्थ सिद्धि के लिए किया जाए तो वह सार्थक नहीं हो सकता. हर जब तब दूसरों की भलाई के लिए होना चाहिए. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு செயலை இருக்கும்போதும் அது வந்து நமக்காக இருந்தது அப்படின்னா அது சுயநலமாக இருந்தது அப்படின்னா அது வந்து பொருளற்றதாக ஆகிவிடும். ஹர் ஜப் தப்பு தூஸ்ரோं की भलाई के लिए ஒவ்வொரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அது வந்து மற்றவர்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து யஹி சாபித்து கர்னா இஸ் ஏகாங்கிகா உத்தேசியக இதை நிரூபிப்பது தான் வந்து இந்த ஏகாங்கினுடைய நோக்கமாக இருக்கிறது. உபசங்கார் முடிவுரை ரிஷ்யஸ்ருங்க சஃபல் ஏகாங்கிகை ரிஷ்யஸ்ருங் அப்படின்றது வந்து ஒரு வெற்றிகரமான ஏகாங்கியாக இருக்கிறது. விபின் சந்திர பந்து மகாலேகை விபின் சந்திர பந்து அப்படின்றவர் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கிறார். ஒரு உத்தமமான மகா எழுத்தாளராக அவர் இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் உத்தரவாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் ஒரு 2 செகண்ட் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை நான் இன்னும் வேறு விதமாக மாற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.